வாங்க வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? வாங்க. என்ன எழுதிட்டு இருக்க? சரித்திரம். எதுக்கு இந்த ஷாக்கு? வயசான உங்களோட கதையை தான் உங்க முகத்துல இருக்கிற மாதிரி சுருக்கமா எழுதுறேன். கேப்ல வாய் விட்டு கேப் இல்லாம அடி வாங்கியிருப்பேன். என்ன ஷின்சான், நீ எக்ஸாம்ல எழுதின ஸ்டோரியில உப்பு சப்பு எதுவுமே இல்ல. நான் உங்களை படிக்க தானே சொன்னேன், உங்களே அதெல்லாம் நக்கி பார்க்க சொன்னது. என்னது பீச்சா? அங்க போய் யாராவது ஒரு அக்காவை பார்த்து அக்கா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்பேன். அவங்க உடனே நான் சைத்தாமல இருந்து வரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க என்கிட்ட நீங்க இருந்து வரடா புஜ்ஜி குட்டின்னு கேட்பாங்க. நானும் சைத்தாமல இருந்து தான் வரேன்னு சொல்வேனா. காலை வணக்கம் வியாபாரியா. குட் மார்னிங். உனக்கு என்ன தம்பி வேணும்? உங்க கடையில நான்வெஜ் எல்லாம் விக்கிறீங்களாமே? இது காய்கறி கடை, இங்க அதெல்லாம் கிடைக்காது. அப்படிங்களானே, கொஞ்சம் கிடைக்குமா வெண்ணே? இங்க வெண்ணையும் கிடைக்காது தம்பி. இது கிடைக்காத வெண்ணே? உனக்கு எது வேணும்னாலும் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிக்க. இது கேட்டாலும் இல்ல இல்லன்னு கூட்டுக்குதா? கூட்டு தான் விடுங்க. இங்க பாரு தம்பி, இப்படி உட்கார்ந்து படிக்கிறது தப்புதான். இது ஓகேவா? படுத்துக்கிட்டு படிக்கிறது தப்புதான். ஓகேவா? நீ எப்படி புக்க படிச்சாலும் அது தப்புதான் தம்பி. அப்பனா எதுக்கு இந்த புக்க பிரிண்ட் பண்ணாங்க? கசாமா, மசாவ், நே சுசுகி, இதுல யார போய் பார்க்கலாம்? நாம மசாவ் வீட்டுக்கு போலாம். அவன் தான் சரியான வெட்டி பைய. மசாவ் வீட்டுக்குள்ள அப்புறம் போய்க்கலாம். எக்ஸாம்ல சிங்கிள் ஷீட் எக்ஸாம் எழுதிட்டு பேச்சு பேசுற. என்ன பண்றது மேடம், சிங்கிள் ஷீட்ல தான் எழுதும். பண்ணீங்க தான் பக்கம் பக்கமா எழுதும். ஷின்சான், உனக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தா நான் கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவேன். அப்ப நீங்க எங்க தெரு பக்கமா வருவீங்களா மேடம்?